அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு சொல்லி பார்த்தா 6th நியூ புக் சோசியல் சயின்ஸ் ஃபஸ்ட்டு டேர்மில் ஜியாகிரஃபிலேருந்து 2 பாடம் இருக்குது. என்னென்ன பாடம் அப்படின்னு சொல்லி பார்த்தா பேரண்டம் மற்றும் சூரிய குடும்பம், நிலப்பரப்பும் பெருங்கடல்களும். இந்த 2 பாடத்தில் உள்ள உங்களுக்கு தெரியுமா நோட்ஸ் தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். இந்த வீடியோ வந்து 5 to 10 மினிட்ஸ்க்குள்ளே இருக்கும். கடைசி வரை பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்டத்தை பற்றிய படிப்பிற்கு அண்டவியல் என்று பெயர். காஸ்மஸ் என்பது ஒரு கிரேக்க சொல் ஆகும். ஓகேவா, இது வந்து எந்த மாதிரி கொஸ்டின்ஸ் எதிர்பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தா காஸ்மஸ் என்பது எம்மொழி சொல். இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் வரலாம். ஓர் ஒளியாண்டு என்பது ஒளி ஓர் ஆண்டில் பயணிக்கக்கூடிய தொலைவாகும். ஒளியின் திசைவேகம் வினாடிக்கு 3 லட்சம் கிலோமீட்டர் ஆகும். ஆனால் ஒளி ஆனது 330 மீட்டர் என்ற வேகத்தில் பயணிக்கும். இதில் என்ன கொஸ்டின்ஸ் வரும் அப்படின்னு சொல்லி பார்த்தா ஒளியின் திசை வேகம் வினாடிக்கு எத்தனை கிலோமீட்டர் ஆகும் அப்படின்னு சொல்லி வரும். இல்லைனா ஒளியானது வினாடிக்கு எத்தனை மீட்டர் வேகத்தில் பயணிக்கும் அப்படின்னு சொல்லி வரும். 2 கொஸ்டின்ஸ் இதுலேருந்து எதிர்பார்க்கலாம். கற்பனை செய்து பார்க்கவும். சூரியன் 1.3 மில்லியன் புவிகளை தனக்குள் அடக்கக்கூடிய வகையில் மிகப்பெரியதாகும். ஓகேவா, அப்போனா சூரியன் வந்து எவ்வளோ பெருசுன்னு சொல்லி பார்த்துக்கோங்க. இதுலேருந்து எந்த மாதிரி கொஸ்டின்ஸ் எதிர்பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தா சூரியன் எத்தனை மில்லி புவிகளை தனக்குள் அடக்கக்கூடிய வகையில் மிகப்பெரியதாகும் அப்படின்னு சொல்லி ஒரு கொஸ்டின்ஸ் எதிர்பார்க்கலாம். அதுக்கப்புறம் இது ரொம்ப முக்கியமான கொஸ்டின்ஸ். ஓகேவா, பண்டைய தமிழர்கள் சூரியன் மற்றும் பிற கோள்களை பற்றி அறிந்திருந்தனர் என்பது நாம் சங்க இலக்கியங்கள் வாயிலாக நமக்கு புலனாகிறது. ஓகேவா, உதாரணமாக சொல்லி ஒரு 2 கூற்று கொடுத்துருக்குறாங்க. இது ரொம்ப முக்கியம். சிறுபானாற்று படையில் காணப்படும் வால்நிற விசும்பின் கோள்மீன் சூழ்ந்த இளங்கதிர் ஞாயிறு என்ற பாடல் வரியிலிருந்து நமக்கு நாம் தெரிந்து கொள்கிறோம்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஓகேவா, இது வந்து எந்த மாதிரி கொஸ்டின்ஸ் எதிர்பார்க்கலாம்னு சொல்லி கேட்டால் வால்நிற விசும்பின் கோள்மீன் சூழ்ந்த இளங்கதிர் ஞாயிறு என்ற பாடல் எந்த நூலில் இடம்பெற்றுள்ளது. இது வந்து தமிழில் வராது, ஜிஎஸ்சில் வந்து இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் கொடுத்து கேட்பாங்க. ஓகேவா, இதுக்கு ஆன்சர் வந்து சிறுபானாற்று படை. அப்புறம் சூரியனுக்கும் புவிக்கும் இடையில் உள்ள தொலைவு 150 மில்லியன் கிலோமீட்டர் ஆகும். மணிக்கு 800 கிலோமீட்டர் வேகத்தில் செல்லும் வானூர்தி சூரியனை சென்றடைய கிட்டத்தட்ட 21 வருடங்கள் ஆகும். ஓகேவா, இதில் வந்து என்ன கொஸ்டின்ஸ் வரும் அப்படின்னு சொல்லி பார்த்தா சூரியனுக்கும் புவிக்கும் இடையில் உள்ள தொலைவு எத்தனை கிலோமீட்டர் அப்படின்னு சொல்லி வரும். 2வது கொஸ்டின் வந்து மணிக்கு டேஸ் கிலோமீட்டர் வேகத்தில் செல்லும் வானூர்தி சூரியனை சென்றடைய 21 வருடங்கள் ஆகும். அந்த மாதிரி 2 கொஸ்டின்ஸ் எதிர்பார்க்கலாம். அப்புறம் விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனம் செவ்வாய் கோளின் வளிமண்டலம் மற்றும் தரைப்பகுதியை ஆராய்வதற்காக இந்த டேட் நோட் பண்ணிக்கோங்க. 24/9/2014. ஓகேவா, எல்லாத்துக்குமே 2014 சொல்லி எல்லாத்துக்குமே தெரியும். அந்த டேட் வந்து 24/9. ஓகேவா, அன்று மங்கள்யான் என்னும் விண்கலத்தை அனுப்பியது. இதனால் செவ்வாய் கோளினை ஆராய்ச்சி செய்யும் நாடுகளின் பட்டியலில் 4வது இடத்தில் உள்ளது. ஃபஸ்ட்டு வந்து ரஷ்யா, அதுக்கப்புறம் அமெரிக்கா, அதுக்கப்புறம் ஐரோப்பிய விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனம், அதுக்கப்புறம் தான் நம்ம. ஓகேவா, அப்புறம் நிலவை ஆராய்வதற்காக இந்தியாவால் அனுப்பப்பட்ட முதல் விண்கலம் எது? சந்திராயன் 1. இது அனுப்பப்பட்ட ஆண்டு 2008ஆம் ஆண்டு. இப்போ சந்திராயன் 3 வரை நம்ம அனுப்பிட்டோம். ஓகேவா, இது ஃபஸ்ட் விண்கலம் 2008ஆம் ஆண்டு அனுப்பப்பட்டது. புவி சுழலும் வேகம் நிலநடுக்கோட்டு பகுதியில் 1670 கிலோமீட்டர் மணியாகவும் 60 வடக்கு அட்சரேகையில் 845 கிலோமீட்டராகவும் துருவ பகுதியில் சுழியாகவும் இருக்குது. ஓகேவா, இது வந்து எப்படி கேட்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தா புவியின் சுழலும் வேகம் துருவ பகுதியில் டேஸ் ஆக காணப்படும். அது எத்தனை கிலோமீட்டர்னு சொல்லி கேட்பாங்க. ஆனால் அங்கே வந்து 0ல் தான் இருக்கும், அதாவது சுழியில் தான் இருக்கும். ஓகேவா, சூரிய நன்மை என்பது புவி தன் சுற்றுவட்ட பாதையில் சூரியனுக்கு மிக அருகில் வரும் நிகழ்வு தான் சூரிய அண்மை. சேம்னா தூரத்தில் இருக்கிறது, இவ்வளோதான். இது வந்து தேவையில்லை. மன்னார் உயிர்கோள பெட்டகம் இந்திய பெருங்கடலில் 10,500 சதுர கிலோமீட்டர் பரப்பில் அமைந்துள்ளது. இது வந்து தேவையில்லை. அதாவது எத்தனை கிலோமீட்டர்னு சொல்லி பார்த்தா 10,500.
நிலசந்தி 2 பெரிய பரப்புகளை இணைக்கக்கூடியதும் அல்லது 2 பெரிய நீர்ப்பரப்புகளை பிரிக்கக்கூடியதும் மிக குறுகிய நிலப்பகுதியாகும். இது நிலசந்தி எனப்படும். ஓகேவா? நிலசந்தினா என்னன்னு சொல்லி இது கேட்டாங்க, இப்போ கேட்க வாய்ப்பு இல்லை. தருமபுரி பீடபூமி, கோயம்புத்தூர் பீடபூமி, மதுரை பீடபூமி ஆகியவை காணப்படும் தமிழ்நாட்டில் மிக முக்கியமான பீடபூமிகளாகும். இது வந்து எப்படி கேட்பாங்கன்னா, மாறுபட்டதை காண்கள்னு சொல்லி கொடுத்து இந்த 3 ஊரை கொடுத்துட்டு எக்ஸ்ட்ரா தென்காசி, திருநெல்வேலி அந்த மாதிரி வச்சாங்கன்னா அதை அந்த மாதிரி கொஷின்ஸ் எதிர்பார்க்கலாம். ஆற்று சமவெளிகளில் பண்டைய நாகரிகங்களின் தொட்டிகளாக விளங்குகின்றன. இந்தியாவில் சிந்து நதி மற்றும் நைல், அதுக்கப்புறம் எகிப்தின் நைல் நதி போன்ற ஆற்று சமவெளிகள் நாகரிகங்கள் தோன்றி செழித்துவங்கி வளர்ந்தன. இதெல்லாம் தேவையில்லை. அப்புறம் வந்து உலகின் மிக உயரமான சிகரம் எவரெஸ்ட் சிகரம். இது வந்து 8848 அப்படின்னு சொல்லி ஸ்கூல் புக்கில் கொடுத்துருக்குறாங்க. இப்போ வந்து ரீமெஷர் பண்ணும்போது 8496 சம்திங் வரும். ஓகேவா? 1.0 2.0 கூடியிருக்கு. எனக்கு கரெக்டாக தெரியலை. தெரிஞ்சவங்க வீடியோக்கு கீழே கமெண்டில் மென்ஷன் பண்ணுங்கள், நான் பின் பண்ணி வைக்கிறேன். ஓகேவா? மரியானா அகழி அதோட மீட்டர் எவ்வளோன்னு சொல்லி பார்த்தா 10,994 மீட்டர் மூழ்கி விடும் என்று கொடுத்துருக்காங்க. அப்புறம் கடலின் ஆழத்தை மீட்டர் என்ற குறியீட்டால் குறிப்பிடப்பட வேண்டும். கடலின் ஆழத்தை டேஸ் என்ற அழகால் குறிப்பிடப்பட வேண்டும் சொல்லி கேட்கலாம். ஸ்பெயின் நாட்டின் மாலுமி பெர்டினால்டு மெக்லான் பசிபிக் என பெயரிட்டார். பசிபிக் என்பதன் பொருள் அமைதி ஆகும். இப்போ வந்து பசிபிக் பெருங்கடலுக்கு பெயரிட்டவர் யாருன்னு சொல்லி கேட்கலாம். அப்புறம் பசிபிக் என்பதன் பொருள் என்ன அந்த மாதிரி கேட்கலாம். இந்த 2 கொஷின்ஸ் கேட்கலாம். இதுலேருந்து இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காம லைக் பண்ணுங்கள். இதில் எந்த ஒரு நிறை குறை இருந்தாலும் நீங்கள் வந்து வீடியோக்கு கீழே கமெண்டில் சொல்லுங்கள். நான் அடுத்த வீடியோவில் வந்து நெக்ஸ்ட் வந்து கான்ஸ்டியூஷன் பற்றி நான் இன்னும் கொஷின்ஸ் போடுவேன். அதுக்கப்புறம் வந்து வரலாறு ரெகுலராக அப்டேட் பண்ணலாம்னு இருக்கிறேன். ஸோ உங்களோட சப்போர்ட் இருந்தால் தான் நாங்கள் பண்ண முடியும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காம லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்கள். நன்றி.